ஜனநாயகன் திரைப்படம் தமிழகத்தில் இன்று வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் சென்னை ரோகிணி திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படத்தின் காலை 9 மணி காட்சிக்காக ரசிகர்கள் குவிய தொடங்கியிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுஷ்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுஷ்மா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. நேற்று இரவு முதலே இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடுவதற்காக சென்னை ரோகிணி திரையரங்கிற்கு நாடி வந்தனர் ரசிகர்கள் அப்படின்னு தான் சொன்னோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு முன்பாகவே இந்த கட்டூர் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு காலை 9 மணிக்கான காட்சி தமிழ்நாடு முழுக்க 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் வெளியாக உள்ள நிலையில் ஆங்காங்கே உள்ள திரையரங்குகளில் மிக பெருசாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விஜய் அவர்களின் இறுதி படமாகவும் முதலமைச்சரான விஜய் ஆன பின்ன முதல் படமாகவும் இது பார்க்கப்படுவதனால இது மிக பெருசாகவே கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில நம்ம இப்ப பார்க்கக்கூடியது சென்னை ரோகிணி திரையரங்கம் எப்போதுமே இந்த செலிப்ரேஷனுக்கு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கூடுதல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த திரையரங்கின் தலைவர் மதுரவாயல் தொகுதியோடைய எம்எல்ஏ அப்படின்றனாலேயே இந்த தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற படத்துல உள்ள டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தை பயங்கரமாக ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் ஆடல் பாடலுடன் பட்டாசுகளை வெடித்தும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் காலை 9 மணிக்கான காட்சிகள் அனைத்து திரையரங்கும் வெளியாக உள்ள நிலையில ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் தளபதி செலிப்ரேஷன், ஒன் லாஸ்ட் மாஸ் என்ட்ரி ஆஃப் விஜய் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பேசி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த படத்திற்கான டிக்கெட் அடுத்த 5 நாட்களுக்கு முழுவதுமாகவே விற்று தீர்ந்தன அப்படின்னு தான் சொல்லணும். காத்திருந்து பார்ப்போம் படம் வெளியான பிறகு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுஷ்மா.